படிக்கட்டு ஒத்தை இரட்டை இப்படி ஏதாவது கணக்கு இருக்கா அதுக்கு? ஒற்றை படிக்கட்டு லாபமும் இரட்டை படிக்கட்டு நட்டமும் ஏற்படுத்தணும் ஒரு சின்ன கணக்கு. ஆனால் அது உண்மையா அப்படின்னா அது உண்மை கிடையாது. வீட்டினுடைய சாஸ்திரம் நல்லா இருந்தால் தான் மேன்மை கிடைக்குமா தவிர ஒரு வாசல் வைத்தால் நல்லது, ஒரு வாசல் ஒரு படிக்கட்டு வச்சா நல்லது, 2 வாசல் வச்சா நல்லது, 2 படிக்கட்டு வச்சா தீமை அப்படிங்கிற கணக்கெல்லாம் சாதாரணமான கணக்காக தவிர உண்மை கணக்கு அல்ல. சாஸ்திரம் நல்லா இருந்தால் அந்த வீடு ஜெயிக்கும், சாஸ்திரம் தவறாக இருந்தால் அந்த வீடு தோக்கும். சரி, இப்போ வீட்டை சுத்தி எழுப்புற காம்பவுண்ட் சவருக்கு ஏதாவது உயர கணக்கு ஏதாவது இருக்கு? இல்லம்மா, அப்படி ஒன்றும் கணக்கு கிடையாது. ஆர்டினரியா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு 4 அடி 5 அடி நம்ம ஒரு வீட்டினுடைய பார்வை வெளியில தெரியணும். வீட்டுக்குள்ள ஹாலில் நின்று பார்க்கல, ரோட்ல யார் போறாங்க வராங்க அப்படின்னு வீட்டுக்காரரு வெளியில பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குற வீடு நல்லா இருக்கும். அதிகமாக உயரம் போட்டு கட்டக்கூடாது. மதில் சுவர் அதிகம் உயரம் வரக்கூடாது. ஒரு 4 அடி வரலாங்க, ஒரு 5 அடி வரலாம். அதாவது தாவாரம் அப்படிங்கிறது வீட்டினுடைய தெரு விட வீடு ஒரு 1.5 அடி, வீட்டினுடைய போர்ட்டிகா 1 அடி உயரமாக இருக்கணும், வீடு சுற்றி 1 அடி உயரமாக இருக்கணும். வீட்டினுடைய போர்ட்டிகா கார் பார்க்கிங்கை விட வீடு 1.5 அடி 2 அடி உயரமாக இருக்கணும். அப்போ நீங்கள் 4 அடி போட்டிங்க அப்படின்னா 4 அடி 5 அடிக்கு போட்டிங்கன்னா தான் வீட்டினுடைய 3 அடி உயரத்துக்கு உங்களுக்கு சவுறு கிடைக்கும். அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வெளியில் போகிறவங்கள பார்க்கலாம். அந்த மாதிரி அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு அவசரத்துக்கு நம்ம பார்க்க பிடிக்க சூரிய ஒளி நேர்கோட்டில் வீட்டுக்குள்ளே படுறதுக்கும் காத்தோட்ட சௌகரியமும் இருக்கும். இதெல்லாம் இல்லாத மதில் சுவரை நம்ம 10 அடிக்கு தூக்கிட்டோம்னா குடோன் மாதிரி சிறைச்சாலை மாதிரி தான் அதுக்கு போயிடுமே தவிர அதுக்கு அவ்வளோ மேன்மை கிடையாது. இப்போ கிராமத்தில் நல்லபடியாக வாழ்ந்து இருந்து நகரத்திற்கு வந்த பின் நலிவடைவது ஏன்? கிராமத்தில் நல்லபடியாக வாழ்ந்து நகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நலிவடைஞ்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய ஜாதக அமைப்பு. சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு இருக்குங்க. இந்த உபயத்தில் இருக்கிறவங்க சரம் உபயத்துல சிரம் அப்படிங்கிறதும் உபயத்தில் இருக்கிறவங்களும் கிராமத்தில் இருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபேமஸா இருப்பாங்க. அவங்க பூர்வீகமும் அந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வீகமும் நல்லா இருக்கும். இப்ப நகரம் அப்படிங்கிற கூட சரம் தான் நகரம் வரும். கடகராசி, மேசராசி, கடகராசி, துலாராசி, மகர ராசி, இது பூரா சரம். இது பூரா உள்ளூர்ல பிழைக்காது, வெளியூர்ல தான் பிழைப்பாங்க. இந்த லக்னமாகவோ இந்த ராசியாகவோ இருந்துட்டாங்கன்னா சரம். இந்த 4 ராசியும் உள்ளூர்ல பிழைக்க மாட்டாங்க, வெளியூர்ல பிழைப்பாங்க. அதே உள்ளூர்ல பெரிய பெரிய ஊர்ல இப்ப மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாநகராட்சியில் இருக்கிறவங்க ஒரு ஏரியாவில் பிறந்து இன்னொரு ஏரியாவில் போய் பிழைப்பாங்க, இடம் வாங்குவாங்க, பிழைப்பாங்க, வீடு கட்டுவாங்க. அதான் சாஸ்திரம். அப்ப சின்ன ஸ்திரத்திலையும் உபயத்திலும் இருக்கவங்க கிராமத்தில் இருந்துட்டு டவுனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. அதனால இது ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு யோக பாக்கியம் இருக்காது. சொந்த இடத்துல இருந்தால் யோகம், இவங்க பெண்ணுக்கு போனா யோகம் கிடையாது அப்படின்னு 9ஆம் அதிபதி கெட்டிருக்கும். அதனால அவங்க பூர்வீகமும் ஏதாச்சும் கெட்டிருக்கனால பூர்வீகம் நல்லா இருக்கனால அங்க இருப்பாங்க, பூர்வீகத்தை வெளியே விட்டா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. அப்பா சொத்தை மகன்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பது ஏன்? அருமையான கேள்விமா. அப்பா சொத்தை மகன்கள் அனுபவிக்க முடியாது இருக்கிறது ஏன்? அருமையான கேள்வி. இப்ப தாய் தகப்பனுடைய ஜாதகம் நல்லா இருக்கும். இப்ப படிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்க பசங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எங்க அவங்கள எடுத்து போட்டீங்கன்னாலும் வசதி இருக்கு, வசதி இல்லை. எங்க பாத்தீங்கன்னாலும் 95ல இருந்து 100 மார்க் எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த பையனும் சரி பொண்ணும் சரி 90 மார்க்ல இருந்து 100 மார்க்குள்ள அவங்க எங்க படிச்சாலும் படிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க பார்த்தா சரியான வசதியாகவும் ஜாஸ்தி வசதி இருக்காது, ஏழ்மையான குடும்பத்தில் இருப்பாங்க, படிச்சுட்டு வந்துருவாங்க. இது ஜாதக அமைப்பு. ஜாதக அமைப்பு. இப்படி ஆண் ஜாதகத்திலையும் கோடீஸ்வரனாக யோகம் இருக்குது, பெண் ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படின்னு 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே கோடீஸ்வரனா இருக்கிற ஜாதகத்தை இணைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேருமே சொத்து மேல் சொத்து வாங்கி பொழைச்சி முன்னுக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த பாக்கியம் அவங்க பசங்களுக்கு இல்லை, ஆண் குழந்தைக்கு இல்லை, பெண் குழந்தைக்கு இல்லை. அவங்க வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருக்கும் பட்சத்தில், வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருக்கும் பட்சத்தில் இவங்க ஜாதக ரீதியாக 100 ரூபா இப்ப 50 லட்ச ரூபா
சொத்து பத்து வச்சிருக்காங்க, 10 கோடி சொத்து, 20 கோடி சொத்து இருக்கு. அதை 10 லட்சம் வச்சிருக்காங்க, 20 லட்சம் வச்சிருக்காங்க, அல்ல 10 லட்சம் 10 கோடி 20 கோடி சொத்து வச்சிருப்பாங்க. ஆனா இவர் தலை அந்த அம்மா இறந்துச்சுனாவோ இல்லை அந்த ஐயா இறந்துட்டாலோ அடுத்தது அந்த சொத்து விரைமாயிடும். இல்லது அந்த இவங்க இருக்கக்குள்ளேயே அந்த சொத்துனுடைய வாஸ்து கோளாறுனால அவங்க பிள்ளைங்க நாலா பக்கத்துல செதஞ்சு போடும். ஏன்னா இவங்களுக்கு கிரக பலன் அங்கே இல்லை. அதனால சொத்தினுடைய தாக்கத்தினாலையும் வாஸ்து கோளாறுனாலையும் அவங்க பசங்களுடைய ஜாதக கோளாறுனாலையும் எல்லாமே கோடீஸ்வரனா இருக்கிறான், அவன் பையன் கூடிய திடீரான், சாப்பாட்டு கூட வழி இல்லை, ஒரு கல்யாணம் பண்ண வைக்க 45 வயசாகுது, 55 வயசாகுது, கல்யாணம் ஆகல, இன்னும் ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை, கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்கப்பா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அப்பா அவங்க வாஸ்து முற்றிலும் அவங்க வாஸ்து தவறாக இருக்கிறனால தான் அந்த குழந்தைங்க முற்றிலும் தவறாக செல்லுது. ஒரு வீட்டில் விருப்ப திருமணம் மட்டுமே நடக்கிறது ஏன்? ஒரு வீட்டுல விருப்பமான திருமணம், லவ் மேரேஜ் மட்டும் நடக்கிறது வெளிப்படையா கேளுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணு குழந்தை இருக்குது, 4 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்றாங்க. அங்க அரேஞ்ச் மாரி ஆகல. இதுக்கு காரணம் முற்றிலும் வாஸ்து குற்றம் தான், ஜாதகம் குற்றம் கிடையாது. ஜாதகம் குற்றம்னா ஒருத்தருக்கு நடக்கலாம், ஒருத்தருக்கு நடக்காது போகலாம். 4 பேர்த்துக்குமே பையனுக்கும் 2 பசங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தை இருக்குது, 4 பேர்த்துக்குமே உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்குதுன்னா அந்த தவறான வாஸ்து இருக்குது. அதனால அந்த வாஸ்து தவறால் அந்த 4 பேருமே அந்த லைனுக்கு போறாங்க, வேற வழி கிடையாது. என்ன அந்த குரு பலன் இருந்தாலும் என்ன ஜாதக பலன் இருந்தாலும் அந்த வாஸ்து முன்னாடி அந்த ஜெயிச்சு வராது. ஏன்னா அதுல ஏறிதான் இரவும் பகலும் கட்டி காப்பாது வாஸ்து வீடு தான். பகல்ல நீங்க எங்க போய் ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி அதுவும் கட்டடம் தான். ராத்திரி படுக்கிறது வீடு தான். அப்ப ராத்திரி பகல் 2 வேளையும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது வீடு. அந்த வீடு சுபிச்சமா இருந்தால் தான் வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும். வீடு சுபிச்சமானா வாழ்க்கை சுபிச்சம் வராது. அரைகுறை ஆயிலாக இருப்பது ஏன்? அது ஜாதகத்தில் இருக்குமா 2 விஷயம். லக்னாதிபதி அரைக்குறை ஆயிலாக இருப்பது ஏன்? ஒரு 30 வயசு 40 வயசு 50 வயசுல இறந்து போவது ஏன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உங்க கேள்வி. ஒரு 30 வயசுல ஏன் இறந்து போறாங்க? 40 50 வயசுல ஒரு 60 70 வயசுக்கு மேல இருந்தா பரவாயில்ல, 60 எட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு 30ல இருந்து 60க்குள்ள ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி இறந்து போயிடுறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது ஏன்னு கேட்குறீங்க. இதுக்கு 2 காரணம் உண்டு. அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க லக்னாதிபதி நீச்சத்தில் இருக்கிறது. லக்னாதிபதி தான் உயிர் கொடுக்கிறாரு. லக்னாதிபதி நீச்சத்தில் இருக்கிறது. லக்னாதிபதி ஆயுள் குறைஞ்ச 6 8 12 மறைஞ்சு சனி பார்வை பெற்று ராகு கேது காலில் இருந்து மறைமுகத்தில் இருக்கிறது. இப்ப இது ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு லக்னாதிபதி பலம் குறைஞ்சிடுவார். 2வது உலகத்துக்கே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் தான் சஞ்சீவி மந்திரத்தை உச்சரிப்பாரு. அவரால் மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும். அந்த சுக்கிர பகவான் வலு குறைஞ்சிருக்கிறது. அப்ப ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக சரி லக்னாதிபதி சுக்கிர பகவானும் வலு குறைஞ்சா அவங்களுக்கு ஆயுள் குறையும். அதே மாதிரி அவங்க குடியிருக்கிற வீடு அது கூடை வீடாக இருந்தாலும் சரி கோபுர வீடாக இருந்தாலும் சரி வியாபாரம் இடமாக இருந்தாலும் சரி அல்லது வயல்காடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வாஸ்து சாஸ்திரம் குறையாக இருக்கும். இப்ப இந்த ஜாதகமும் குறையா இருக்குது, வாஸ்துவும் குறையா இருக்கு. இந்த 2 அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படுது. ஆயுள் பங்கம் அதிகமா வாஸ்து சாஸ்திரத்துல குறைவு இருந்து ஆயுள் பங்கம் அதிகமா இருந்தா கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஆயுள் பங்கம் வாஸ்து நல்லா இருந்து ஆயுள் பங்கம் நல்லா இருக்குன்னா 90 வரைக்கும் சுகமா இருப்பாங்க. இது 2லயும் தப்பு ஏற்படுறதுனால தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் சார் நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஜாதகத்தை போய் ஒரு நல்ல இடத்துல கொடுத்து அவங்க பார்க்க மாட்டாங்க. வாஸ்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அமைப்பு அப்படிதான். 23 வயதுக்கு மேல் ஆண் குழந்தைகள் வீட்டில் இல்லாமல் வெளியூரில் இருப்பது ஏன்? அப்பா அம்மா கிட்ட சம்பாதிச்சு ஒரு லெவலுக்கு வந்த வாட்டி பசங்களும் பொண்ணுங்களும் வெளியூர் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அப்பா அம்மாவை கவனிக்காத இருக்கிறது ஏன்னு கேட்குறீங்க. வெளிப்படையாக கேட்டு போயிடலாமே.
23 வயசு படிக்கிற காலம் வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட இருந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற காலம் வரக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல போய் செட்டில் பண்ணிட்டு அப்பா அம்மா கல்யாணம் கண்டுக்கிறது இல்லை. அதான உங்க கேள்வி. 23 வயதுக்கு மேல் ஆண் குழந்தைகள் வீட்டில் இல்லாமல் வெளியூர்களில் இருப்பது ஏன்? ஒரு 23 வயசுக்கு மேல 25 வயசு வரைக்கும் அந்த வீட்டில் வளர்ந்துட்டு வர்ற பையன், ஒரு பையனா இருக்கட்டும், 2 பையனா இருக்கட்டும், 3 பையனா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல படிப்பாங்க, கடைசியா வேலை வாங்கிக்குவாங்க, இல்லாட்டினா சொந்தமாக சம்பாதிப்பாங்க, வெளியூரில் செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க. இங்கே அப்பா அம்மாவும் கண்டுக்காத பார்ப்பாங்க. இது வளர்த்த பிள்ளைங்க நம்மளால கொஞ்சம் பார்க்கணும், ஓரளவு வளர்த்ததுக்கு மேலே வெளியூரில் போய் செட்டில் ஆகிடுது அப்படிங்கிறது முற்றிலும் இது வாஸ்து கோளாறு தான். முற்றிலும் வாஸ்து கோளாறு இருந்தால் அந்த வீட்டில் பையன் தான் இருப்பாப்புல, பையன் அவங்க ஜாதகத்தில் பையன் இருப்பான்னு இருக்கும், வாஸ்துல பையன் இருக்கிறது தான் மேன்மைக்கு வரமாட்டான்னு இருக்கும். அப்போ அந்த ஜாதகத்துக்கு பிரகாரம் பையன் 2-3 பசங்க அந்த வீட்டில் இருப்பாங்க, 2 பேரும் படிப்பாங்க, வெளியூரில் போய் வேலையை வாங்கிட்டு செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க, இல்லை சொந்த தொழிலில் வச்சு செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க. அப்பா அம்மாவும் கவனிக்கிறது கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே வாஸ்து முற்றிலும் வாஸ்து கோளாறு. அப்போ ஜாதகம் ஜெயிச்சுக்குது, இந்த வாஸ்துவும் ஜெயிக்கிறனால பசங்களை வீட்டில் விட மாட்டாங்குது, வந்தால் நிம்மதியாக இருக்காது, சண்டை சச்சரவும் வெளியில் இருந்து செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ வாஸ்து திருத்தும் பட்சத்தில் வாஸ்துக்கு குறைய திருத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க வந்து தங்கறதுக்கு போகிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவோட சுகமாக இருக்கிறதுக்கு நல்லது கிடைக்கும். எங்களது புத்தகங்கள் ராஜயோக வாஸ்து, குபேரயோக வாஸ்து, அரசாங்க உத்தியோகம் பெறும் 12 ராசிகள், ராஜயோகம் பெறும் 12 ராசிகள், கற்பக புத்தக கலையம் சென்னை இல் கிடைக்கும்.